கரெக்ட்டா வரும். இதுவரைக்கும் 105 சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம சொன்ன லெவல்ல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே. கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிபனாச்சி சார்ட் வந்து நேத்து தந்திருந்தேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த லெவல் வந்து 0.5, 0.6 இந்த லெவல் வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸோ இதோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் ரேஷியோ வரும். ஸோ இந்த ஸ்மால் ஸ்விங் வந்து இங்கேருந்து இங்கே வச்சிங்க அப்படின்னா இந்த அப்சைட் லெவல் உங்களுக்கு தெரியும். கேப் ஃபில்லிங் ஜோன் வரைக்கும் போவான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே விழ வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ போய் பாருங்கள். இங்கே பாருங்கள் நண்பர்களே. ஸோ இவ்வளோ அக்யூரசி நான் தரேன், 100% தரேன், பர்ஃபெக்டாக தரேன். பாருங்கள் நேற்று வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. சரிங்களா? செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டு இருந்தாலும் 11 மணி ஆகிடும் இங்கே வரதுக்கு. சரிங்களா? பாருங்கள் 12 பேர் தான் பார்த்துருக்கீங்க. இது நான் எதுக்காக வீடியோ போடணுன்றதே எனக்கு தெரியல. ஸோ பிகினர்ஸ்க்காக நான் போடுறேன். பட் அந்த அளவுக்கு வியூஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஏன்னு தெரியல. ஸோ பாருங்கள் இன்றைக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பாருங்கள். இங்கே பாருங்கள் நண்பர்களே, அப் சைடில் வந்து நமக்கு வந்து 357 பாயிண்ட். நான் வந்து இந்த நேற்று போட்ட இந்த கோல்டன் ரேஷியோ லெவல்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 357, 58 பாயிண்ட் வந்து கரெக்டாக அக்யூரஸியாக இந்த 52,740 ரிஜெக்ஷன் எடுப்பான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலே வந்து ஒரு 20 பாயிண்ட் மேலே போய்ட்டு ரிஜெக்ஷன் எடுத்திருக்கான். அது ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி. ஸோ இந்த ஜோனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் இது ஏன் ஜோன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் எந்த இடத்துல வேணால் மார்க்கெட் திரும்புவான் அப்படின்றது தான் இந்த ஜோனுன்றதே சொல்கிறது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போனால் நல்ல மொமெண்டம் வந்து ஆல் டைம் ஹை போவான். அப்படி இல்லைன்னா இந்த ஜோனுக்குள்ளே எங்கே வேணால் அவன் திரும்புவான்றது தான் அந்த ஜோனுன்னு சொல்கிறது. சரிங்களா? அந்த ஜோன்லேயே நான் வந்து நேற்று வந்து மார்க் பண்ணி இந்த 2.618 லெவலில் வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இந்த லெவல் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. இந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே விழுவான் அப்படின்றத நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் கேளுங்க, பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சார்ட் வந்து இப்போ வந்து மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் வரைஞ்சி நான் இப்படி வந்து ரைட் பண்ணுறதில்ல. இங்கே பாருங்கள் டெலகிராமில் கூட இதை நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டியிருப்பேன். இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் 28th நவம்பர் பேங்க் நிஃப்டி இது வந்து பார்த்தீங்கன்னா 10:49 நேற்று வந்து இங்கே குவைத் டைமுக்கு நான் வந்து 10:49க்கு இங்கே போட்டிருப்பேன். சரிங்களா? சாரி குவைத் டைம் இந்தியா டைம் ஞாபகம் இல்லை, இங்கே பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆனால் நைட்டு 10-11 மணிக்கு நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள். ஸோ இதே ஸ்விங்கு தான், ஸ்மால் ஸ்விங்கு வச்சு காமிச்சு உங்களுக்கு இந்த 0.5, 0.6 இங்கே மார்க் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து 1.618 இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2.618 கரெக்டாக 52,740 இருப்பான். மேலே பார்த்தீங்கன்னா 53,000 வரைக்கும் மார்க்கெட் போவோம் அப்படின்ற மாதிரி இங்கே காட்டியிருப்பேன். சரிங்களா? ஸோ கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் எடுத்திருப்பான். 760 வரையும் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிருப்பான். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் லைவ் மார்க்கெட் ப்ரூஃபு. ஸோ பாருங்கள் லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு மேலே 20 பாயிண்ட்ஸ் மட்டும் மூவ் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே விழுந்துட்டான். ஸோ கீழே விழுந்தாலும் மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 11 மணிக்கான்னு நினைக்கிறேன், 11:06 11:05 அந்த மாதிரி டைமில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் வந்து மார்க் இது வந்து 50 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு 11:15 தான் காட்டும். ஸோ 11:06க்குலாம் நான் வந்து மெசேஜ் போட்டிருப்பேன் டெலகிராமில். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 11:06க்கு டவுன் சைடு 51,775 அண்ட் 51,587 ரீடெஸ்ட் பாசிபிள் கைஸ் நோட் இட்ன்றதை 11:06க்குலாம் நான் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து மார்க்கெட்டில் வந்து இங்கே வந்து நல்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் எனக்கு தெரிஞ்சுது. இவன் ரீடெஸ்ட் தான் பண்ணுறான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுன்றது நல்லா தெரிஞ்சு பிரேக் பண்ண ரொம்ப நேரமாக வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்தான். இது பிரேக் பண்ண முடியல அவனால். ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக விழுந்துருவான்றது எனக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துக்கிட்டே நான் வந்து நோட் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து கீழே வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ண வருவான் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா இது வந்து முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேப்பை பண்ணியிருப்பான். போன திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த வந்து கேப் அப் ஆகும்போது அந்த இடம் கேப் ஃபில் பண்ணாமல் போனதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கரெக்டாக வந்து கீழே வந்து 51,587 இல்லைனா 51,200 வரைக்குமே வரதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. பட் அந்த அளவுக்கு டாமினேஷன் பண்ண விடாமல் திரும்ப பையர்ஸ் வந்து கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போட்ட மெசேஜுக்கு அப்புறம் 11:06க்கு அப்புறம் 417 418 பாயிண்ட் வந்து கரெக்டாக கீழே வந்து டச் பண்ணிட்டு போயிருப்பான். நான் சொன்ன லெவல் வந்து 775, இவன் வந்து 782 வரைக்கும் வந்திருக்கான். இங்கே பாருங்கள் 782 இங்கே பாருங்கள்.
இது வரைக்கும் வந்திருக்கான். சரிங்களா? ஸோ நான் சொன்ன லெவல் வரைக்குமே கரெக்டாக வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு 2 பாயிண்ட் தான் முன்ன பின்ன. சரிங்களா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் அது வந்து அந்த விக் ஃபார்மேஷன் ஒரு சில இதில் கிளியராக காட்டும், ஒரு சில காட்டாது. சரிங்களா? ஸோ கரெக்டாக நம்ம சொன்ன லெவலில் அக்யூரேட்டாக வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து நமக்கு 400 பாயிண்ட் டவுன் சைட்லேயும் அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 350. ஸோ மொத்தத்தில் 750 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து வெறும் இந்த ஃபிபனாச்சி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்லேயே நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் தந்திருக்காங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு அக்யூரசி லைவ் மார்க்கெட்டில் யாருமே தர முடியாது நண்பர்களே. நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் பிகினர்ஸ்க்காக தந்துட்டுருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி, நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு நம்ம வீடியோனால ப்ராஃபிட் கிடைக்குது டெய்லி அப்படின்னா, மறக்காமல் உங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அந்த ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் டெய்லி பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், தொடர்ந்து போடுவேன். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் தரக்கூடிய இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடுன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க பாருங்கள். ஸோ என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்பப்போ நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து டெலகிராம் குரூப்லேயும் அப்லோட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் வந்து அந்த வீடியோவை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 52,700 785 அப்படின்றத சொல்லியிருப்பேன் என்ட்ரி ப்ரைஸ். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். 52,700. ஸோ 52,700 புட் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பான்னு பாருங்கள். கரெக்டாக பாருங்கள், இந்த சப்போர்ட் லெவல் வரும்போது நான் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேலே போவான்றதையும் நான் வந்து டெலகிராமில் சொல்லியிருப்பேன். கரெக்டாக நம்ம பிஇபி லெவல் கிட்ட வரும்போதும் நியர் அவர் பிஇபி லெவல்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா R1, R2, R3 வந்து குயிக்காகவே அச்சீவ் பண்ணியிருப்பான். இந்த லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணி குரூப்பில் போட்டிருப்பேன், டெலகிராம் குரூப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா R4ஐயும் அடிச்சுட்டு R5 வரையும் போயிருக்கோம் உங்களுக்கு. அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா போனஸாகவும் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம லெவல் படி நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தால் மட்டுமே 236 பாயிண்ட் கிடச்சிருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ட்ரைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 120 பாயிண்ட் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ 105 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஓகே கைஸ். ஸோ இது நம்ம பிஇபி லெவலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 340 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போனஸ் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் நார்மலில் நம்ம டார்கெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 236 பாயிண்ட். ஓகே கைஸ். அதே மாதிரி 52,600 என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். 52,600 நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் பிஇபி லெவல்லேருந்து 174 பாயிண்ட்டு, பிஇபி லெவல்லேருந்து எக்ஸ்ட்ரா போனஸ் வரைக்கும் 280 பாயிண்ட்டு. 52,500. ஸோ 52,500 நிறைய பேர் நோட் பண்ணிங்களான்னு தெரியல. ஒரு 11:30 மணி போல் வந்து 11 to 12:30க்குள்ள 12:30 நினைக்கிறேன். 12லேருந்து 12:30க்குள்ள கால் சைடில் கொஞ்சம் மொமெண்டம் தர மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருப்பான். ஸோ அந்த டைமில் தான் இவன் வந்து இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மேலே வந்து போயிருப்பான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து நல்லா சப்போர்ட் எடுத்து வந்தவன் ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1, 2, 3 இங்கே ஒரு 3 லைன், இங்கே ஒரு 3 லைன். ஸோ இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் வரும்போது அந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து தடுமாறுவான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரகிள் பண்ணுவான். இந்த மாதிரி லெவல் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கான் அப்படின்னா அங்கேருந்து ஒரே அடியாக ஜம்ப் பண்ணி போவான், ராக்கெட் மூவ்மெண்ட் தருவான். ஸோ அந்த மாதிரி கேப் இருக்கிற இடம்லாம் வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து எடுத்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா மொமெண்டம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். கால் சைடும் போவோம், புட் சைடும் போவான். ஸோ மேலே கீழேன்னு சொல்லி கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகும். அது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிகினர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷனு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பிஇபி லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்தவன் 119 பாயிண்ட் இப்போ டார்கெட் நமக்கு கிடச்சிருக்கு. பிஇபி லெவல்லேருந்து போனஸ் லெவல் வரைக்கும் 221 பாயிண்ட்டு. இல்லை இது வந்து S4 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா S4லேருந்து பிஇபி வரைக்கும் அது ஒரு 100 பாயிண்ட். ஸோ டோட்டலாக 100 பாயிண்ட் இங்கே சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட் லெவல்லேருந்து பார்த்தீங்கனாலே 200 பாயிண்ட் எல்லா டார்கெட்டும் அடிச்சிருப்பான். போனஸ் லெவல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 321 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஓகே கைஸ். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக கீழே விழுந்தாலும் ஏன் போகலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 200 கால் ஆப்ஷனை போய் நீங்கள் கால் அண்ட் புட்டை போய் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் மொமெண்டம் வந்து இது பண்ணியிருந்தாலும் இப்போ பாருங்கள் அவன் வந்து இந்த மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கான், 51,780 வரையும் கீழே போயிருக்கான். ஆனால் மார்க்கெட் பாருங்கள் கால் சைடில் வந்து இந்த 52,200 வந்து பிரேக் பண்ண முடியல அவனால். 52,200 52,300 இவங்கெல்லாம் வந்து பிரேக் ஆகவே இல்லை. பிஇபி லெவலில் பிரேக் பண்ணவே இல்லை கால் சைடில். ஸோ மார்க்கெட் வந்து அப்போ கீழே போன மார்க்கெட் திரும்பவும் வந்து மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இவங்க காட்டியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து திரும்பவும் இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து திரும்பவும் வந்து நல்ல டிமாண்ட் ஜோனாக மாறி மேலே போயிட்டான் அப்படின்னா அதாவது சின்னதாக ஃபால்ஸ் பிரேக்கெட் மாதிரி சும்மா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே வந்து
சின்ன அந்த 200, 300 பாயிண்ட் கீழ போயிட்டு திரும்பவும் சப்போர்ட் எடுத்து அதாவது 51,500. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபிப்னாச்சி இன்னும் ட்ராப் பண்ணலை. நாளைக்கான லெவல்ஸ் நான் சொல்கிறேன். இது வந்து இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இது ஏன் அப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவனும் வந்து பிஇபியை பிரேக் பண்ணல. இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இவனும் வந்து பிஇபியில் அந்த ஜோனில் சப்போர்ட் ஜோன்லேயே இருக்கான். சப்போர்ட் உடச்சி புட் ஆப்ஷன் நல்லா கீழே போகலை. அப்போ தான் கால் ஆப்ஷனில் மேலே வந்திருப்பான். ஸோ ரெண்டுமே வந்து கன்சால்டேஷன் மோட்லேயே இருந்திருக்காங்க. 300ம் பாருங்கள். ஸோ 300 காலன் போட்டு பாருங்கள். 52 300. அவனும் வந்து பிஇபி லெவல்லே வந்து இந்த இடத்துலையே வந்து அப்படியே கன்சால்டேஷன் ஆகிருப்பான். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு திரும்ப நல்ல பெரிய ஃபால் ஆகாமல் அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆனதுக்கு காரணமே அதுதான். இல்லைனா நம்ம போட்ட அந்த லெவலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஓகே கைஸ், ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முழுமையான விஷயங்கள். ஸோ நமக்கு வந்து மொத்தத்தில் 700 800 பாயிண்ட் வந்து மேலேயும் கீழேயும் சேர்த்து 750 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஐ ஹோப் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த பிஇபி லெவல் மூலயமா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கணும்னு நம்புகிறேன். இங்கே பாருங்கள், லைவ் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு நான் நிறைய அப்டேட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், டே சார்ட்டில் பாருங்கள். டே சார்ட்லேயும் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த அப் சைடில் இந்த கேப் ஃபில்லிங் ஜோன் வந்து பெண்டிங் இருக்குது, இதை வந்து பண்ணுவான்னு. அதை எதை வச்சு சொன்னேன்னா ஃபிப்னாச்சியை ட்ராப் பண்ணி உங்களுக்கு காட்டியிருப்பேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ இந்த க்ரீன் இன்னைக்கு கேண்டில் விட்டுருங்க. ஸோ இந்த கேண்டிலில் வச்சுட்டு 0.5 0.6 மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த கேப் ஃபில்லிங் ஜோன் இருக்குது, இது வருவான், இதை வந்து சஸ்டெயின் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனானா மேலே மேற்கொண்டு இந்த 53,000 வரைக்கும் போவான் அப்படின்னு 53,500 சொல்லியிருப்பேன். பட் அவன் என்ன பண்ணிட்டான், இந்த கேப் ஃபில்லிங் ஜோனில் வந்து கரெக்டாக வந்து ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே வந்து மார்க்கெட் அங்கேருந்து கேப் டவுன் ஆகி ஃபுல்லாக கீழே விழுந்தவன். ஸோ அந்த ஜோன் வந்து ரொம்பவும் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சப்ளை ஜோன். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் ஆனா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே கைஸ், ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்டேருந்து திரும்ப ஒரு புல் பேக் ஏன் தந்தான் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்டேருந்து மார்க்கெட் ஏற்கனவே 51,900 800 இது பாருங்க. ஸோ 51,760. ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏற்கனவே வந்து 25th மண்டே நவம்பர். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ஷன் எடுத்திருப்பான். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் இவ்வளோ கீழே வந்தவன் ஒரு 200 பாயிண்ட் திரும்ப மேலே வந்தது காரணம் வந்து இதுதான். இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த இடத்தையும் வந்து அவன் பிரேக் பண்ணி கீழே வந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப போனான்னா கீழே வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இந்த 300 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 300 ப்ளஸ் கீழே வந்து 50,000 வரைக்குமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 50 500 வரைக்கும். சரிங்களா? இந்த பெரிய கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு திரும்பவும் கீழே வருவோம். இப்போ மேலே வந்து கேப்பை ஃபில் பண்ணிட்டான், அடுத்து கீழே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வருவோம். ஸோ நாளைக்கான லெவல் திரும்ப வீடியோ போடுறேன். இது வந்து போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் தான் சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், ஐ ஹோப் நீங்கள் எல்லாமே நம்ம லெவல்ஸை பேஸ் பண்ணி பிபி லெவலில் பேஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.